பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் திருப்புவனத்தை சேர்ந்தவர். அவருடைய வீட்டுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போய் அவங்களுடைய குடும்பத்தாரிடம் ஆறுதல் தெரிவித்து நிதியுதவி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு தமிழக பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அஜித்குமாரனுடைய வீட்டுக்கு நேர்ல போய் அவங்களுடைய அம்மாவையும் அவருடைய தம்பியையும் பார்த்து ஆறுதல் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கு. தம்பி அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்திற்கு எப்போதும் தமிழக பாஜக துணை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு. அதற்காக பாஜக துணை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இதுல அஜித்குமாரனுடைய வீட்டுக்கு போய் அவர்களுடைய குடும்பத்தாரை சந்திச்சவங்க நிறைய பேர் நிறைய காரணங்களுக்காக போய் சந்திச்சிருக்கலாம். நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். அரசியல் காரணங்களுக்காக போயிருக்கலாம். இன்னும் 10 மாதங்கள்ல தேர்தல் வருது, அதனால போய் சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களை நம்ம எழுப்ப முடியும். ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை முதல்ல பொது வெளியில தைரியமா பேசினவர். அதாவது அஜித்குமார் அவர்கள் கொல்லப்பட்ட உடனேயே முதலா அதற்கான கண்டனங்களை எழுப்பியவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம அரசை நோக்கி, தமிழக அரசை, திராவிட மாடல் அரசை நோக்கி 9 கோரிக்கைகளையும் அவர் முன் வச்சு ட்வீட் போட்டிருந்தாரு. அதன் பிறகுதான் இந்த விஷயத்தை பெரும்பாலான ஊடகங்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சது. இந்த செய்தி பொதுஜனங்கள் மத்தியில் பரவனதுக்கும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் காரணம். அவர் சந்திச்ச இந்த வீடியோவை பாருங்க. இதுல நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. நான் போய் பார்த்துட்டு சரி விசாரிச்சு சொல்றாங்க ஸ்பெஷல் அடிக்கவே 9/27 நைட் 28 எல்லாமே அடிச்சிருக்காங்க. அவங்க 6 பேர் செல்போன் இடம்ல தம்பி அடிச்சாவது உண்மையை ஒத்துக்கிற வைக்கலாம் அப்படின்றது லாஸ்ட் வரை கேஸ்லாம் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் அவங்க மேடம் வாக்குமூலமாக தான் சொல்லுவாங்க. அதோடைய கம்ப்ளைண்ட்லாம் வீட்லையும் சொல்லலை. கூட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக விசாரிச்சிருக்காங்க. வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்கள் 2 பேர் பாச்சு 5 வருஷம் அவங்களுக்குமே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவங்க மனைவியிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்டும் எதுவுமே கொடுக்கல இதுவரையே. அவரும் இதே சமுதாயத்தில், இதே ஊர், நம்ம சமுதாய நாடக சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அதை மூடி மறைச்சு போயிடுச்சு. அதே மாதிரி இதையும் ராஜ்குமார் எஸ்ஐஆர் போலீஸே போலீஸ் எப்படி இருந்தாரு? தற்கொலை சொல்றாங்க. ஆனால் போலீஸ் அந்த வழக்குமே மூடி மறைக்கப்பட்டு அதுக்கு இன்னைக்கு வரைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவங்க மனைவிட்ட கொடுக்கல.
அதுவும் தற்கொலைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட அரசு எப்படி சொன்னா ஸ்டேஷன்ல இல்லை, அவர் டியூட்டி முடிச்சு வெளியே போறாங்க. அவர் எப்பயுமே போலீஸ் குவார்டர்ஸில் தங்க மாட்டாங்க, பிரைவேட் ரூமில் தங்குறவங்க. போகிறோம்னு சொல்லி போனவங்க டியூட்டி முடிஞ்சுன்னு அண்ணன் மயனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரிங்க சப்பா அப்படின்னு சொல்கிறான். திருப்பி 12:30 மணிக்கு இன்னொரு ஒரு அந்த ஃபோனில் எடுத்து ஒரு காவலர் பேசுகிறாங்க. உங்கள் சித்தப்பா வந்து முடியாமல் இருக்க மாதிரி சொல்கிறாரு. இல்லை வெளியே இருந்து அந்த அவர் நம்பரில் இன்னொரு ஆள் வர்றாங்க. அப்போ எங்கே இருக்க என்ன இல்லை எங்கள் சித்தப்பா இப்போ தானே பேசினாருன்னு சொல்லையில் அப்படின்னு கட் பண்ணுறாங்க. அவங்க மனைவிக்கு ஃபோன் போகுது, இந்த மாதிரி முடியாமல் ட்ரெஸ்ஸாக இருக்காரு அப்படின்னு. அவருக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லை. வாரம் தான் இந்த முருகன் மகளில் ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கு குடும்பத்திலேயே எந்த பிரச்சனையும் கிடையாது, கடன் பிரச்சனை கிடையாது. ஒரு நல்ல மனிதர், நேர்மையான நாடார் சமுதாயத்தில் ஒரு நேர்மையான மனிதர். இந்த டிஎஸ்பி ஜூடிஷியல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்திருந்தாங்க. கேமராவோட ஜூம் வைக்கணும். கொஞ்சம் தள்ளி நான் தான் சொன்னேன். தெரியுமா இந்த கேள்வி எனக்கு யாருக்கு ஒரு வேலை யார் கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதாவது மற்ற கட்சி தலைவர்கள் போய் அஜித்குமாரனுடைய குடும்பத்தாரை சந்திச்சதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மற்றவங்க மாதிரி தான் இவரும் போய் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வி நீங்கள் முன்வைக்கலாம். இதற்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதாவது அஜித்குமாரனுடைய அம்மா நயினார் நாகேந்திரனை நோக்கி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்னன்னா, எங்களுக்கு பணம் காசுலாம் முக்கியம் கிடையாது, நீதி தான் கிடைக்கணும், என் மகனுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நயினார் நாகேந்திரன் சொல்லுவாரு, இந்த விஷயத்தை பற்றி முதல்ல பேசினதே நான் தான், கண்டிப்பா உங்களுடைய இழப்புக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அங்க இருந்த மக்கள் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இதற்கு முன்னாடியும் நடந்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட நபரும், அதாவது அதுலயும் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு, அவருமே அஜித்குமார் என்ன சமுதாயமோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அந்த விஷயம் பெரிய அளவுல வெளியே வராம மூடி மறைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட சொன்னாங்க. அதே போல அந்த பகுதி மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட சொன்னாங்க. மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலுக்காக இதை கையில் எடுத்தவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இதன் மூலமாவே நமக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சந்திச்சா நம்மளும் மக்கள் பிரச்சனைகளை அக்கறை காட்டுறோம்ப்பா அப்படின்னு மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த பிரச்சனைக்கு நான் எந்த அளவுக்கு குரல் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அந்த குடும்பத்தாரோட எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம நாங்க உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்போம் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தாரும் சரி, அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரும் சரி மிகுந்த அச்சத்துல இருக்காங்க. ஏற்கனவே அஜித்குமார் கொல்லப்பட்டாரு, இந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்த எல்லாருமே நாளைக்கு பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம இந்த சம்பவம் குறித்து பொது வெளியில கருத்து சொன்னோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற அச்சத்துல நிறைய பேர் இதை பத்தி உண்மைகளை வெளியே சொல்லாம இருக்கலாம். எந்த உண்மைகள் இருந்தாலும் வெளியே நீங்க தாராளமா சொல்லலாம், உங்களுக்கு நான் துணை நிற்பேன் அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமா உறுதி கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு கண்டிப்பா தமிழக பாஜகவும் பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காகவும் மக்களுக்காகவும் நிற்பாங்க அப்படிங்கிறதா இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நயினார் நாகேந்திரன் அவர்கள் அஜித்குமாரின் குடும்பத்தை சந்தித்ததற்கும் மற்ற அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சந்திச்சதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர். அது மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி இருக்கு. அப்படி இந்தியா முழுக்க பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கும் போது அந்த செய்தி இந்திய அளவுல கவனிக்கப்படக்கூடிய செய்தியா இருக்கும். இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதாவது நாங்க மக்களுக்காக குரல் கொடுப்போம், மனித உரிமைக்காக நாங்க குரல் கொடுப்போம், அதிகாரம் எங்கேயாவது கை ஒங்குச்சு அப்படின்னா அந்த கையை உடைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா திமுக ஆட்சியில மட்டும் அவங்க அமைதியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது குரல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை அதிகாரத்தில் இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் தான். ஆனா இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியின் சேர்ந்த மாநில தலைவர் இந்த குடும்பத்தை போய் சந்திக்கும் போது இந்திய அளவுல இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் பேசப்படும். இதன் மூலமா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மனித உரிமைக்காக பேசக்கூடியவர்களும் சரி, அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவங்களும் சரி இந்த இஷ்யூ குறித்து பேச முடியும். அதனால எந்தெந்த இடங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்காக அந்த ஊர்லயும் ஒரு குரல் ஒலிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த
இந்த சந்திப்பின் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. நீங்க இந்த சந்திப்பை பத்தி எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.